ஜாய் கிறிஸ்டல்டா மற்றும் மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்களுடைய கேஸ் அப்படிங்கிறது கிளைமேக்ஸ் கட்டத்தை எட்டியிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். பொண்டாட்டி ஐ லவ் யூ சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் போகிறேன். நீ ஃபுல் டே ஆஃபீஸ் தான். பெல்ட் போட்டேன். இன்னைக்கு இந்த பெல்ட் போட்டிருக்கேன். ஷூஸ் போட்டுக்கிறேன். பெடிக்யூர் பண்ணதுனால சாக்ஸ் போட்டு ஷூ போட்டுக்கிறேன். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் உலகமெங்கும். ஜாய் கிறிஸ்டல்டா மற்றும் மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்களுடைய கேஸ் அப்படிங்கிறது கிளைமேக்ஸ் கட்டத்தை எட்டியிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த நிலையில தான் மறுபடியும் ஜாய் கிறிஸ்டல்டா அவர்கள் அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்துல மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுடைய வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு அது கீழே அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஹே புருஷா, டிஎன்ஏ டெஸ்ட் இருக்க தைரியம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் அந்த ஒரு வீடியோ கீழே அவங்க போட்டிருக்காங்க. அண்ட் இது கூடவே சேர்ந்து இன்னொரு போஸ்ட்டுமே ஜாய் கிறிஸ்டல்டா அவர்கள் அவங்களுடைய சோஷியல் மீடியால ஷேர் பண்ணியிருக்காங்க. அடேங்கப்பா, என்னுடைய ஹஸ்பண்ட் அதாங்க என்னுடைய மகன் ராகா ரங்கராஜ் அவர்களுடைய சோ கால்ட் ஃபாதர் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களே, உங்களுடைய பிஹேவியர் எவ்வளவு சீப்பா இருக்கு தெரியுமா? என்னென்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்கு தைரியம் இருக்கா? ஆனா அதை விட்டுட்டு இப்படி ராகா ரங்கராஜ் அதாவது தன்னுடைய மகனுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை இப்படி சஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்களே. நீங்க வேணா இந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணலாம், ஆனா என்னைக்குமே என்னுடைய மகன் ராகா ரங்கராஜ் அவர்களுடைய ஃபாதர் நீங்க தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க எரேஸே பண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ தைரியம் இருந்தா வெளியே வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு போஸ்டையுமே அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ மக்களே ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, இவருடைய கிரிமினல் பிஹேவியர்ஸ்லாம் எப்படி இருக்கு பாருங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இது கூடவே சேர்ந்து இந்த ஒரு ஷாக்கிங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே அவங்க போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் கொலை மிரட்டல் விடுவாங்க போல இருக்கு. என்னையும் என்னுடைய மகன் ராகா ரங்கராஜையும் அவங்க என்ன வேணாலும் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதாவது மாதம்பட்டி ரங்கராஜ் அண்ட் அவங்களுடைய டீமை சார்ந்த யாரு வேணாலும் எங்களை ஹார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ எனக்கோ இல்லனா என்னுடைய மகன் ராகா ரங்கராஜோடைய உயிருக்கோ ஏதாவது ஒரு ஆபத்து நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணமும் பொறுப்பும் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓப்பனா இந்த ஒரு ஷாக்கிங்கான ஸ்டேட்மெண்ட்டை அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது ஏதோ ஒரு வகையில ப்ராபப்ளி ஜாய் கிறிஸ்டல்டா அவர்களுக்கு ஒரு கொலை மிரட்டலோ இல்லைனா இதுக்கப்புறம் அந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு பார்க்கும்போது தெரிய வருது. அண்ட் ஆல்சோ சமீபத்தில் தான் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் போட்ட அந்த ஒரு டிஃபமேஷன் கேஸ் அப்படிங்கிறத கோர்ட் தள்ளுபடியுமே செஞ்சிருந்தாங்க. இந்த நிலையில இவங்க போட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு போஸ்ட் அப்படிங்கிறது பார்க்குற நிறைய பேருக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. அண்ட் இதுக்கப்புறம் அந்த டிஎன்ஏ டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த கேஸோடைய ஜட்ஜ்மெண்ட்க்கு ஒரு மிக முக்கியமான ஒரு எவிடன்ஸா இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அண்ட் ஆல்சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. பொண்டாட்டி ஐ லவ் யூ, நீ என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், எனர்ஜியாக இருக்கேன். கடவுள் கொடுத்த கிஃப்ட் நீ எனக்கு. எப்போ உன்னை ஹாப்பியாக பார்த்துக்கோ. ஐ லவ் யூ. ரெடி ஆகிட்டான். போயிட்டு சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் போகிறேன். நீ ஃபுல் டே ஆஃபீஸ் தான். பெல்ட் போட்டேன். இன்னைக்கு இந்த பெல்ட் போட்டிருக்கேன். ஷூஸ் போட்டுக்கிறேன். பெடிக்யூர் பண்ணதுனால சாக்ஸ் போட்டு ஷூ போட்டுக்கிறேன். லவ் யூ. சீக்கிரம் வந்துடு. மிஸ் யூ. டாடா. மேம், இந்த ஜாய் கிறிஸ்டல்டா இஷ்யூ அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. அதாவது ஜூலை மாதத்துலேருந்து போயிட்டு இருக்கு. இப்போ கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் நெருங்கி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதுவும் நேற்று ஜாய் கிறிஸ்டல்டா அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. ரொம்ப கதறி அழுது முந்தா நாள் நைட் வெளியிட்டிருந்தாங்க. பார்க்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பிகாஸ் அப்போ தான் சிசேரியன்லாம் முடிஞ்சு 2 நாள் 3 நாளே அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அழுறாங்க. குழந்தை வேறு என்ஐசியூவில் இருக்குது அப்படின்னாங்க. அந்த பதிவை நீங்களும் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக. எப்படி இருந்தது மேம்? ஆக்சுவலி மகளிர் ஆணையம்ல பார்த்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் நான் ஜாய் கிறிஸ்டல்டாவை திருமணம் பண்ணிட்டேன், பிறந்த குழந்தை என்னோட குழந்தை தான், டிஎன்ஏ டெஸ்ட் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த மகளிர் ஆணையம் முன்னாடியே சொல்லிட்டாங்க அப்படின்ற நியூஸ் பிரபலமாக பரவிட்டு வந்துச்சு. அதை பார்க்கும் பொழுது மக்களுக்கு ஓகே வெற்றி அடைஞ்சிட்டாங்க ஜாய் கிறிஸ்டல்டான்னு இருந்துச்சு. ஜாய் கிறிஸ்டல்டாவும் அதை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. ஒரு வழியாக நமக்கு ஒரு ஜஸ்டிஸ் கிடச்சிச்சு, ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு. பட் இப்போ ரீசன்ட் நியூஸில் பார்த்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் என்ன சொல்கிறாருன்னா, நான் அப்படி சொல்லவே இல்லை, நான் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு ரெடியாக இருக்கேன்,
அந்த குழந்தை எனக்கு பிறக்கலன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நான் திருமணம் நடந்ததே கட்டாய திருமணம் அப்படின்ற ஒரு பதிவை வெளியிட்டிருக்காங்க. இப்போ ஒரு உமன் இருக்காங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, டெலிவரி ஆகுறாங்க, குழந்தை பிறக்குது அப்படின்னும் பொழுது உமனோட சைக்காலஜி அப்படி இருக்குன்னா ஹஸ்பண்ட் கூட இருக்கணுன்ற ஒரு நினைப்பு இருக்கும், குழந்தைய பார்க்கணுன்ற ஒரு நினைப்பு இருக்கும். அட்லீஸ்ட் நீங்கள் என்ன பார்த்துக்கலாம் கூட பரவாயில்ல, என் குழந்தைய வந்து பாரு. பட் ஜாய் கிறிஸ்டாக்கு அதுவும் அமையல. அதாவது மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து இப்போ வரைக்கும் வந்து குழந்தைய பார்க்கல. அப்படி இருக்கும்போது ஸோ அவங்க இன்ஸ்டாவில் அவங்களே அழுது ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. இப்படி இந்த பக்கம் போயிட்டு இருக்கும்போது ஸ்ருதி அவர்கள் அவங்களோட இன்ஸ்டாகிராம் தளத்தில் வந்துட்டு நீங்கள் காசுக்காக தான் வராங்க, காசுக்காக தான் மெயின் மோட்டிவாக பண்ணுறாங்க. இந்த நம்மலாம் வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நமக்கு ஆசை பிடிச்சிருக்கு அப்படின்னா ட்ரீமுக்காக எழுதி வைப்போம். ஐ வாண்ட் திஸ், எனக்கு வந்து இது வேணும், நம்மளோட டிசைட், நமக்கு என்னென்ன டிசைட் இருக்கோ அதெல்லாம் எழுதி வச்சா சில பேருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். அது எழுதி வைக்கும் போது நமக்கு அது நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கும் போல். அது மாதிரி ஏதோ சம்திங் வந்து ஜாய் கிறிஸ்டலோட ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம்லேயே டெலிகாஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஐ வாண்ட் மாதம்பட்டி ரங்கராஜ் டு பி வித் மீ, அதே மாதிரி எனக்கு 8 lakhs கொடுக்கணும், வீடு வாங்கி கொடுக்கணும், ஃப்ளாட் வாங்கி கொடுக்கணுன்றதுலாம் ஜாய் கிறிஸ்டலா எழுதி வெளியிட்ட மாதிரி. ஸோ ஸ்ருதி என்ன சொல்கிறாங்கன்னா, ஜாய் கிறிஸ்டலோட மெயின் மோட்டிவே என் ஹஸ்பண்ட் கிட்டேருந்து காசு வாங்குறது தான், மற்றபடி காதல் கிடையாது, எதுவுமே கிடையாது. நான் தான் அவரோட லீகல் ஒய்ஃபு, என்றைக்குனாலுமே லீகல் ஒய்ஃபோட பதவி எனக்கு தான் வரும் அப்படின்ட்டு ஸ்ருதி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது, அந்த குழந்தை பிறந்த ஒரு குழந்தை பாதிக்கப்படுது. அதே மாதிரி ஸ்ருதியோட குழந்தையும் பாதிக்கப்படுது. அந்த 2 குழந்தைகள் இவங்க இடையேக்குள்ளே வர பிரச்சனையில் இந்த குழந்தைகள் பாதிக்கப்படுது. இப்போ ஸ்ருதி அவர்கள் வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் இவங்க உயிரோடு இருக்கும் பொழுதே அவங்க ஹஸ்பண்ட் வந்து இன்னொருத்தவங்க பெண்ணை திருமணம் பண்ணுறாங்கன்னும் போது அது பைகாமி. இப்போ ஸ்ருதி நினச்சாங்கன்னா கண்டிப்பாக மாதம்பட்டி ரங்கராஜ் மேலே கேஸ் ஃபைல் பண்ணலாம். நான் இருக்கும் பொழுது நீ இன்னொரு பெண்ணை திருமணம் பண்ணியிருக்கிறது லீகல் கிடையாது. ஸோ ஸ்ருதிக்குமே தெரியும், பிகாஸ் ஷீ இஸ் ஆல்சோ நான் அட்வொகேட். ஸோ இந்த இடத்துல ஸ்ருதி என்ன நினைக்கிறாங்கன்னா, நடந்த திருமணம் கட்டாய திருமணம், ஏமாற்றி ஜாய் கிறிஸ்டா பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஸ்ருதியோட தரப்பு. இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் மேலே கேஸ் ஃபைல் பண்ண ரெடியாக கிடையாது. இப்போ அவங்களுக்கு தேவை அவங்க ஹஸ்பண்ட் பீஸ் ஆஃப் மைண்ட், அவங்க குழந்தை நிம்மதியாக இருக்கணும். இதுதான் அவங்களோட நினைப்பை தவிர மாதம்பட்டி ரங்கராஜை பனிஷ்மெண்ட் பண்ணணுன்றது கிடையாது. இப்போ மாதம்பட்டி ரங்கராஜுக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்ருதியோட தான் வாழணும்னு விரும்புகிறாரே தவிர ஜாய் கிறிஸ்டலாவோட வாழணும்னு விரும்பலை. பட் டெலிகாஸ்டான ஃபோட்டோவாக இருக்கட்டும் அது கட்டாய திருமணம் மாதிரி இல்லையே. ஆமாம், ஃபோட்டோஸ் பார்க்கும்போது கட்டாய திருமணம் மாதிரி கிடையாது, கான்வர்சேஷன் சாட்ஸ் இது பார்க்கும்போது கட்டாய திருமணம் மாதிரி கிடையாது. இப்போ குழந்தை அவருக்கு பிறக்கல அப்படின்னும் போது டிஎன்ஏ டெஸ்ட் அதை எடுக்கலாம், அது அவங்களோட விருப்பம். அந்த ரியல் டெஸ்ட்டில் ப்ரூவ் ஆகுது அப்படின்னும் பொழுது என்ன ஆகுன்றதை பற்றி சொல்ல முடியல. பட் மகளிர் ஆணையம்குள்ள சொன்ன அந்த ஒரு விஷயத்தையே வெளியே வந்து ஒரு நபரால் மாற்றி சொல்ல முடியுது அப்படின்னா அப்போ ப்ராபப்ளி அந்த இடத்துக்கு அவர் ரெஸ்பெக்ட் கொடுக்கலையோ அப்படிங்கிற மாதிரி தான் மேம் இருக்குது. அது எப்படி மேம் பார்க்குறீங்க? மகளிர் ஆணையம் கிட்ட உள்ளே போயிட்டு அவர் என்ன சொல்லியிருக்காருன்ற நியூஸ் தான் நமக்கு வந்திருக்க தவிர எக்ஸாக்டாக என்ன பர்சனாங்க 1-on-1 சேட்டோ கான்வர்சேஷனோ ரெக்கார்டோ எதுவுமே டெலிகாஸ்ட் ஆகலையே. புரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்கள் என்கிட்ட பேசியிருக்கீங்க, நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் வெளியில் போய்ட்டு மேம் இப்படி பேசினாங்க, ஹர்னி இப்படி பேசினாங்கன்னு சொல்லிட்டு போறீங்க, அட்வொகேட் மேடம் இப்படி பேசினாங்க அப்படின்ட்டு. பட் பேசுறதுக்கான ரெக்கார்டு என்ன ரெக்கார்ட்னா இப்போ இருக்க கேமரா தான் ரெக்கார்ட். ஸோ அது மாதிரி இல்லைன்னும் பொழுது அவங்க மாற்றி பேசுகிறதோ, இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் என்ன சொல்கிறாங்கன்னா ஜாய் கிறிஸ்டா நான் கட்டாயம் பண்ணி தான் கல்யாணம் பண்ணாங்க என்ன, ஸோ அந்த குழந்தைய எந்த கிடையாது அப்படின்றாங்க. ஸோ இந்த தரப்புல இருக்கும் பொழுது இந்த இடத்துல பாதிக்கப்படுறது குழந்தைங்க தான். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் உலகமெங்கும்.